ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஸோ இதில் ஒரு முக்கியமான அப்டேட் இருந்ததுனால இந்த வீடியோ டிஆர்பி கேல்குலேஷனில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட எண்டில் லைக் வேறு ஒரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து ப்ளீஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ திங்க் இதை நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா வந்து நியூ டிஆர்பி பாலிசியில் வந்து டிவியில் மட்டும் இல்லை, இனிமேல் ஓடிடி பிளாட்ஃபார்ம், அதாவது ஹாட்ஸ்டார், ZEE5 இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த வியூஸுமே வந்து கவுண்ட் ஆகுமாமா. ஸோ அதனால டெய்லியும் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் டிவிலையும் பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஹாட்ஸ்டார்லேயும் பாருங்கள். அது போக நம்மளுடைய யூடியூப் கமெண்ட்ஸ், யூடியூப்பில் போய் பண்ணுற லைக்ஸ், யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அந்த மாரி நம்ம வந்து சர்ச் பண்ணி அதை லைக் பண்ணுறது, அது பற்றின அந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸில் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்டில் கால்குலேட் பண்ணுறாங்க போல். ஸோ நியூவாக வந்து டிஆர்பியில் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நம்ம ரொம்பவுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து டிவியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஹாட்ஸ்டார் மித்த இடத்துல எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாரும் மறக்காமல், மிஸ் பண்ணாமல், ஒரு எபிசோட் கூட விடாமல் ஹாட்ஸ்டார்லேயும் பாருங்கள், டிவிலையும் பாருங்கள். ஸோ இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் போட்டிருக்கேன். டிவியை ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்கிறது, அது ஸ்கிப் பண்ணி பார்க்கறது, சேஞ்ச் பண்ணி பார்க்கறது அந்தமாரி இருந்தால் கொஞ்சம் ஏதோ எஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு நான் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ லைவ் கமெண்ட்ஸ், உண்மையான கமெண்ட் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அதாவது வந்து உண்மையான வியூ, ஃபேக் வியூஸ் எல்லாமே வந்து இதில் கவுண்ட் ஆகாது. ஒரு சிலரில் ஃபேக் வியூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஃபேக் வியூஸ் வர்றதெல்லாம் வந்து ஹாட்ஸ்டார், ஐ மீன் யூடியூபுக்கு தெரியும் இதெல்லாம் ரியல் வியூஸ், இதெல்லாம் ஃபேக் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் வியூஸ் எல்லாம் கவுண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வியூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஹானஸ்டாக நம்மளுடைய சீரியலை சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ரொம்ப அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை நல்லா சப்போர்ட் பண்ணால் இவங்க கூட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ட்ராவல் பண்ணலாம். அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு ஒரே ஒரு போஸ்ட் போட்டுட்டு எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுக்குடா இந்த சேனல் இன்னும் கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஃபாலோட் பை இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன், வெறும் சுவாமி. அந்த அந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ஓல்டு பிடிஎஸ். இப்போதான் ஷேர் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக பிடிஎஸ் ஷேர் பண்ணுறதை நான் இங்கே ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுலேயும் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் யாரையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண விரும்பல. பாதி பேர் வந்து ஃபேக் ஐடிஸ், அதை வந்து எவ்வளோ டைம் எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஃபேன் மாரியே மெசேஜ் பண்ணி ட்ரிகர் பண்ணுறாங்க. இது நான் ஆல்ரெடி ஒன் டைம் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஃபேன்ஸ் கிடையாது. ஒரு சிலர் அதில் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு சிலர் அதில் ஃபேன்ஸே கிடையாது. ட்ரிகர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து எல்பியை, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் யார் ஹைலைட்டடா இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் பர்சனை ட்ரிகர் பண்ணி எல்பிக்கு ஃபேவரா பேசுற மாதிரி பேசினா அந்த இடத்துல ட்ரிகர் ஆகுறாங்க. அதே மாதிரி எல்பியோட போஸ்ட்ல போய் சுவாமியை பத்தி பேசி ட்ரிகர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஆஃப் அண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. நான் பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேங்க. ஈவினிங் எனக்கு 6 to 3 ஷிஃப்ட். நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுல கமெண்ட்ஸ் நீங்க பண்றீங்கன்னா நான் அடுத்த பிரேக் எனக்கு எப்போ கிடைக்குதோ நான் அப்பதானே வந்து பார்க்க முடியும். அது அவங்கள நீங்க திட்டுறதோ அவங்கள நீங்க வந்து பேசுறது நான் வந்து அதை பார்த்துட்டு இருக்கேன்னு வேற ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல நான் பார்த்தா அது எப்போதுமே டெலீட் பண்ணிடுவேன். நான் நிறைய பேருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, நான் பார்க்கும்போது டெலீட் பண்ணிக்கிறேன், நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கும் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட டீம் மெம்பர்ஸ் 3 பேர் லீவு, 2 பேர் தான் இருந்தோம். ஆஃபீஸ்லயும் ஸ்ட்ரெஸ், இந்த வீடியோலயும் வந்து அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது. எனக்கு பேக்கப் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னோட பிஹாஃபாக இருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து திருப்பி உங்களை ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு அவங்க உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. நம்மளே போய் பேசி இருந்திருக்கணும், நம்மளால சுச்சுவேஷன் சரியில்லாமல் மாறிடுச்சு, அது நமக்காக போய் நின்று அவங்களையும் ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. என்னால் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணவும் முடியல. ஒரு சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சைடு இன்ஸ்டால மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு.
அவங்க பேசிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து லாஸ்ட்டாக எனக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு அது வரைக்குமே தெரியல. எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னே ஏதோ கைமீறி போகுது போல், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். என்னால் அப்போ மெசேஜ் படிக்க முடியல. ஒர்க்கில் எல்லா நாளும் ஒரே மாதிரி வெட்டி டைம் கிடைக்குமா சொல்லுங்கள்? நேற்றுக்கு நிஜமாலுமே எனக்கு அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் ஒரு கொஞ்சம் பிரேக் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கமெண்ட் செக்ஷனை ஆன் பண்ணி நான் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 மெசேஜ் தான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் பார்க்கறக்கே பிடிக்கல. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பார்த்த மெசேஜ்லேயுமே வந்து என்னோட சேனலில் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க போய் பேக்கப் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களையும் சேர்த்து அவங்க திட்டிருந்தாங்க. அதை பார்த்து கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ கடவுளே என்னடா இது அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன். சிடு காவேரி ட்வின்னிங் வீடியோவும் போட்டிருக்கேன். எனக்கு அதில் ஒன்றுமே தப்பாக தெரியல. எனக்கு தப்பாக தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீடியோவை போட்டிருந்திருக்கவே மாட்டேன். தப்பாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி என்னோட சேனலில் நான் எதுவுமே போடல. ஆனால் நேற்றுக்கு வந்து வாலண்டரியாக ட்ரிகர் பண்ணாங்க. அதில் ஒரு சில ஐடிஸ் எல்லாம் நான் பல தடவை டெலீட் பண்ணி பல தடவை பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் முந்தானத்துக்கு நடந்துச்சு. ஒருத்தங்க எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணி நான் அனுப்புகிற மெசேஜஸ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவுமே எங்கள் சேனலில் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக செக் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள் நான் கமெண்ட் பண்ணுறேன், விழுக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் ஏதோ போய் அந்த ஃபில்டர் என்னென்னமோ சேஞ்ச் பண்ணி எல்லா கமெண்ட்ஸும் வர மாரி எனேபிள் பண்ணியிருந்தேன் போல். அதனால இவங்க கமெண்ட்ஸ் வந்துச்சா இல்லை எதனால வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் போய் பழையபடி அந்த பழைய ஃபில்டர்ஸ் எப்படி இருந்து அதை நான் சேஞ்ச் பண்ணோம் அதேமாரி யூடியூப் செட்டிங்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். யாராவது கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கு அந்த கமெண்ட் ரீச் ஆயிருந்தால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த கமெண்ட் ரீச் ஆகலைன்றது தான் உண்மையான ரீசன். எனக்கு வந்து ஒரு சில இடத்துல 40 கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா 10 கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். பாதி இதை வந்து யூடியூபே வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா என்ன எனக்கு தெரியல. எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ நான் அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி நான் அட்ரஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், என்ன சொல்கிறது, இது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஆரம்பித்த ஒரு பேஜ். இது எனக்கு வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு நேற்றுக்கு. எனக்கு லிட்ரலி என்னால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜஸ் வந்துட்டுருக்கு தெரியும். எனக்கு ஒர்க்கும் அங்கே போயிட்டே இருக்குன்னு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் கேப் கிடைக்குதுன்னு சொல்லி என்ன அதை போய் கேட்கலாம் அப்படின்னு போனால் அந்த பர்சனுக்கே வந்து கிடைக்கிற அந்த ஒரு செகண்டில் வந்து மெசேஜை பார்த்துட்டு அது அவங்களுக்கே ½ அன் ஹவர் கழிஞ்சு என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியலைங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் பார்க்குறேன், இதை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு ½ அன் ஹவர் ஆச்சு எனக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் வேணும்ட்டே உங்களோட நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து இந்த பேஜில் திணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறீங்க. எதுக்கு? ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பேச தெரியுமோ எனக்கும் அப்படி பேச தெரியும். உங்கள் லெவலுக்கு நான் இறங்கி போகவும் விரும்பல. என்னோட பேஜில் நான் சுவாமியை சப்போர்ட் பண்ணுறேன்றதுக்காக சிலுவுக்கும் அத்தனை சீன்ஸ் இருந்தாலும் அதில் எதெல்லாம் ஹைலைட்டான சீன்ஸோ அது எல்லாமே நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். நாளைக்கு லக்ஷ்மி பிரியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவங்க எந்த சீரியலில் யார் கூட நினைச்சாலும் அதையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் எனக்கு அவங்க 2 பேர்த்த பிடிக்கும். அவங்க 2 பேர்த்த நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னோட இது. ஆனால் என்னோட எந்த போஸ்ட்லேயோ எந்த வீடியோலையுமே வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க ஹீரோயினை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லியோ எதுவுமே நான் வீடியோவாக போட்டதே கிடையாது. ஸோ நாங்கள் எவ்வளோ டிக்னிட்டியோடு நடந்துக்கிறோமோ அதே டிக்னிட்டியோடு நீங்களும் நடந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்க போகிறதில்ல. ப்ளீஸ் தயவு செய்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணாதீங்க. நான் டெலீட் பண்ணிட்டும் பிளாக் பண்ணிட்டும் தான் இருக்கேன். வேணும்ட்டே வந்து பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இதில் நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து என் கூட நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த பர்சன் எனக்காக டைம் எடுத்து அவங்க மெசேஜஸையோ அவங்க வியூஸையோ அதில் போடும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களால் அவங்கள என்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியல. அதனால நான் இன்னைக்கு காலையில் போட்டதுலேயும் வந்துச்சு கமெண்ட்ஸ். அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒருத்தங்களோட என்ன சொல்றது, உங்களோட நெகட்டிவிட்டி திணிக்கிறதுக்காக நீங்கள் நிறைய பேர்த்தோட ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். அதை தாண்டி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல விரும்பல. ரொம்ப 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 ஹர்ட் ஆயிடுச்சு நேற்றுக்கு. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னால் உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.